வணக்கம் நேயர்களே. காவல்துறையில் பணியாற்றிய ஒரு நபர் காவல்துறைக்கு எதிராகவே வெகுண்டு எழுந்து போர்க்குணமிக்க ஒரு மனிதராக மாறுவது என்பது நடைமுறையில் அவ்வளவாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இரண்டு உயர் அதிகாரிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு தொலைபேசி உரையாடலை பொது வெளியில் வெளியிட்டார் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வழக்கை சந்தித்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கில் இருந்து விடுதலையாகி இருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நாம் இன்றைய இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒரு பெரும் இயக்கமாகவே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர், சமூக வலைதளங்களில் பலருக்கும் பரிச்சயமான ஒரு நபர், திரு சவுக்கு சங்கர். அவரைத்தான் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் திரு சங்கர். வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சியோட இந்த நேர்காணலுக்கு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிட்டதின் அடிப்படையில் சம்மதம் தெரிவிச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி. ஒரு மறைமுகமான ஒரு ரகசிய இயக்கம் போல தான் உங்களுடைய இந்த சவுக்கு தளம் செயல்பட்டு இருந்தது. சமூக வலைதளங்களில் பரவலாக இந்த பேர் எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு பெயர். அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குற ஒரு பெயர்னு கூட சொல்லலாம். நீங்கள் இன்னைக்கு வெளியில பேச விரும்பியதற்கு என்ன காரணம்? உங்களுடைய முகத்தை காட்ட விரும்பியதற்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம், இது வரைக்கும் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்ததுனால அது வரைக்கும் வழக்கறிஞர்களோட ஆலோசனை என்னன்னா, வெளியில போயிட்டு தெரிகிற மாதிரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வழக்கு முக்கியமான வழக்கு முடிவடைஞ்சிச்சு அப்படின்றதுனால இனிமேல் எதுக்கு மறைஞ்சு இது பண்ணணும் அப்படின்றதுனால தான் நீங்கள் பேட்டின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டேன். நிறைய பேருக்கு சங்கர்னா சங்கர்னுடைய கட்டுரைகள் எல்லாம் படிக்கிறாங்க. சங்கரை பற்றி நிறைய பேர் பிளாக்ல படிச்சிருப்பாங்க. இப்போ டிவியில் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பேர் வேணா பரிச்சயமானதாக இருக்கலாம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று கொடுங்களேன் பார்ப்போம். அறிமுகம்னா எந்த மாதிரி கேட்குறீங்க? சங்கர் யாரு, என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, ஏன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா மறைஞ்சிருந்து அரசுக்கு எதிரான பல விஷயங்களை எதுக்காக அம்பலப்படுத்தினாரு, இதுக்கான காரணம் என்ன? 91லேருந்து நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அரசு ஊழியராக பணியாற்றிட்டு இருந்தேன். ஜூலை 2008 தான் இந்த முன்னாள் தலைமைச் செயலாளர் திரிபாதி மற்றும் உபாத்யாய் இவங்க 2 பேருக்கு இடையில வந்த அந்த உரையாடல் டெக்கான் கணிப்பில் டெய்லியில் பப்ளிஷ் ஆச்சு. சரி. அது வெளியானதை ஒட்டி அப்போ அரசாங்கத்தில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட உடனே அப்போது திமுக அரசு ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைச்சாங்க. அந்த விசாரணை கமிஷனோட இறுதியில் இந்த தொலைபேசி உரையாடலை நான் தான் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷன் பரிந்துரை பண்ணாங்க. சரி. அதன் அடிப்படையில் ஜூலை 2008 நான் கைது செய்யப்பட்டோன்னே இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ண பிறகு நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே இந்த கரப்ஷனுக்கு எதிராக தொடர்ந்து 91லேருந்து ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால இந்த சமுதாயத்தில் இந்த ஊழல்ன்றது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்துச்சு. சரி. அரசு பணியில் இருந்த காலங்களையும் கூட நான் அரசு ஊழியர் சங்கத்தில் தீவிரமான ஈடுபட்டு இருந்தேன். அப்போ அந்த இடதுசாரி சிந்தனைகளும் உண்டு. இதன் அடிப்படையில் நான் கைது செய்யப்பட்ட உடனே வெளியில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றதே ஒன்றும் தெரியல. ஸோ அப்போ அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்த உடனே அந்த சட்டத்தின் அடிப்படையில் சில ஆவணங்களை எல்லாம் வாங்கி ஊடகத்தில் இதை வெளியிடலான்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன். அப்போ திமுக அரசு பெரும்பாலான ஊடகங்களை அரசுக்கு எதிராக செய்தி வெளியிட விடாமல் ரொம்ப ஒரு கடுமையான கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. எல்லா காலகட்டத்திலும் இருக்கு. திமுக அரசாங்கத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணுறேன். சரி. இப்போ அதிமுக அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க டெஃபமேஷன் போடுறாங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, டெஃபமேஷன் போட்டு நீ கோர்ட்டில் போய் அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னாங்க. ஆனால் திமுக அரசில் பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறுத்துற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. சரி. ஸோ பெரும்பாலான எடிட்டர்ஸ் இந்த ஆவணங்கள் எல்லாம் ஆவணங்களோட கொண்டு போய் இந்த செய்தி கொடுத்து நீங்கள் போடுங்கன்னு சொன்னாலும் அவங்க எல்லாம் யாரும் போடுறதுக்கு தயாராக பத்திரிகையில் கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்து ஆல்மோஸ்ட் எல்லா பிரிண்ட்டையும் நான் அப்ரோச் பண்ணிட்டேன். சரி. ஒருத்தர் அங்கே போடுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதுனால தான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் அந்த மாதிரி பிளாக் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போது ரொம்ப செல்வாக்கு மிகுந்த அதிகாரியாக இருந்த ஒரு ஜாஃபர் சேட்டு அவர் அப்புறம் நக்கீரனை சேர்ந்த ஒரு காமராஜ் இவங்கெல்லாம் சமூக சேவைன்ற பேரில் தங்களோட மனைவிகள் பேரில் வீட்டு மனையெல்லாம் ரொம்ப சகாய விலைக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த தகவலை தான் நான் பத்திரிகைகளில் கொடுத்தேன், யாரும் போடலை. ஸோ இதை நான் அந்த சவுக்குன்ற அந்த பிளாகில் நான் பப்ளிஷ் பண்ணேன்.
பப்ளிஷ் பண்ண மறுநாள் காலையிலே என்னை வந்து ரோட்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 2-3 நாள்ல நான் ஜெயிலேருந்து வெளியில வந்துட்டேன். ஆனா அந்த அரெஸ்ட் வந்து இது பொய்யான வழக்கு அப்படின்றது சமூக ஊடகங்களையும் சரி மற்ற ஊடகங்களில் பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொய்யான வழக்கு, இந்த ஆவணங்களை பப்ளிஷ் பண்ணதுக்கு மறுநாள் அரெஸ்ட் பண்ணதுனால இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து ஒரு இந்த சவுக்கு அப்படின்றது ஓரளவுக்கு பரவலா வந்து மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வெளியில வந்த உடனே எனக்கு அந்த ஒரு ஆவணத்தை வெளியிட்டதுனால என்ன கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இதோட நின்றுடக்கூடாது, தொடர்ந்து இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நான் இந்த ஊழலுக்கு எதிராகவும் காவல்துறையில் நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்கள் இது போன்ற விஷயங்களை வெளியிடுறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி பல்வேறு விஷயங்களை நான் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன். ஆரம்பத்திலேருந்தே இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இல்லை. அரெஸ்ட் பண்ணிட்டு சஸ்பெண்ட் ஆயிட்டேன், வேற எந்த வேலையும் இல்லை. அதனால வந்து இது ஒரு பொறுப்பான வேலை செய்யலாம் அப்படின்றதுக்காக செஞ்சேன். நான் சாதாரணமா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு போலீஸ் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள சொந்தக்காரங்க மத்தியில் எல்லாருக்குமே ஒரு நடுக்கம் ரொம்ப இயல்பாகவே வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யாரையாச்சும் பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ண முடியுமாங்கிற ஒரு பதபதப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செஞ்ச ஒரு நபர், உங்களை கைது செஞ்சப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? கைது செய்யப்பட்ட உடனே வந்து எனக்கு ரொம்ப அது இந்த சிறை வந்து எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஒரு அச்சத்தை தான் ஏற்பட்டுச்சு. நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அரெஸ்ட் பண்ணப்பெல்லாம் வந்து ஒன்றும் பெருசா தெரியல. புழல் சிறையில் போய் அடைக்கப்பட்ட உடனே எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு இமிடியேட்டா உடனே வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நம்ம அந்த சினிமாலையும் டிவிலையும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கொலை குற்றவாளிகள் எல்லாம் வந்து என் கூட செல்லுல இருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1-2 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரொம்ப இயல்பா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறை வந்து இது ஒரு நல்ல அனுபவம், இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த ரவுடிகள் இவங்க கூடயும் பழகி அவங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயும் பழகி இது பண்ணிட்டேன். அரெஸ்ட் ஆயாச்சு, ஜெயிலுக்கு போயாச்சு. 2 மாசம் கழிச்சு வெளியில வந்தாச்சு. இதை இனிமேல் ஃபேஸ் பண்ணி தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, யார் காலையாவது விழுந்து நம்ம இதுலேருந்து வெளியில் வரணுன்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக வரல. இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம வந்து ஒரு மோசமான வந்து ஒரு மோசடி பண்ண குற்றத்துக்காகவோ வேற குற்றத்துக்காகவோ அரெஸ்ட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு உரையாடலை வெளியிட்டோம் அப்படின்றது தான் நம்ம மேலே குற்றச்சாட்டு. நம்ம வந்து இதை எதிர்த்து நம்ம கடைசி வரைக்கும் இதை ஃபைட் பண்ணணும் அப்படின்ற உறுதி தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து யாரும் ஒன்றும் பெருசாக தவறாலாம் எதுவும் சொல்லலை. வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு போயிருக்கான்ட்டு வருத்தப்பட்டாங்க. ஒரு நல்ல அரசு வேலையில் இருந்துக்கிட்டு இதை போய் இப்படி கெடுத்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களே தவிர அதை தாண்டி ஒன்றும் பெருசாக எனக்கு எதிர்ப்பு வருத்தமோ யாரும் வந்து தெரிவிக்கல. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செஞ்சாலும் அதனுடைய நிஜமான முகம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கோரமாக இருந்துச்சு. நான் பழகின அதிகாரிகள்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறைன்றதுனால அது யூனிஃபார்ம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டு. அதிகாரிகள்லாம் ரொம்ப நண்பர்களாகவே எல்லாம் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் நானும் வந்து கைது செஞ்ச பிறகு நடத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் ஒரு சாதாரண ரவுடிகளை சித்திரவதை பண்ணுறதை விட ரொம்ப மோசமாக சித்திரவதை பண்ணாங்க. ரொம்ப காவல்துறையோட அந்த இன்னொரு முகன்றது ரொம்ப கோரமாக இருந்துச்சு. நான் இந்த துறையில் இவ்வளோ நாள் 18 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம், அதனால நம்மளை ஒரு மரியாதையை நடத்துவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். இன்னொன்று, இது ஒரு ஒயிட் காலர் அஃபென்ஸ். உங்களுக்கு ரேப்பு மர்டர் இந்த மாதிரியான அஃபென்ஸ் கிடையாது. ஒரு ஒயிட் காலர் அஃபென்ஸ், அதுவும் அரெஸ்ட் பண்ணது சைபர் செல்லு. ஸோ டீசெண்டாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனால் ரொம்ப மோசமான சித்திரவதைகளை வந்து அந்த அரெஸ்ட் ஆன அன்னைக்கு இரவு முழுக்க அனுபவிச்சீங்க. நீங்க யோசிச்சிங்களா யாரை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி காவல்துறை செயல்பட்டது அப்படின்னு சொல்லி? அப்போ வந்து இந்த சட்டவிரோத தொலைபேசி ஒட்டுக்கேட் பண்ற புகார் வந்து ரொம்ப பரவலா இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது வழக்கமா வந்து எல்லா அரசாங்கங்களும் உளவுத்துறை மூலமா வந்து தொலைபேசிகளை ஒட்டு கேட்கறது வழக்கம் தான். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த அரசியல் எதிரிகள் யாராவது, அப்புறம் இல்லைன்னா இந்த நக்சல் தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்தவங்க இவங்களோட தொலைபேசிகளை ஒட்டு கேட்பாங்க. அப்போ வந்து தகவல் அறிஞ்சிக்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர், சில நீதிபதிகள், முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் எல்லாரோட தொலைபேசி எப்படி ஒட்டு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணி ஒட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தனியார் ஏஜென்சிகிட்ட கொடுத்து அதன் மூலமா ஒட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒட்டு கேட்பு வந்து எல்லாரும் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்திருந்துச்சு. அதனால அது தொடர்பாக வந்து இந்த விஷயம் வெளியானதுனால எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஆதரவு தான் இருந்துச்சு. ஆதரவு தான் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்து தான் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நான் வந்து எழுத தொடங்கினேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க முதல்ல எழுத தொடங்கினதே ரொம்ப ரொம்ப காரமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கான அந்த பலனாதான் நீங்க அடுத்த நாள் கைதானீங்க அப்படிங்கிறது. எந்த மாதிரியான மிரட்டல்களை எல்லாம் நீங்க சந்திச்சீங்க?
அதுக்கப்புறம் வந்து மேலும் இது மாதிரியான வழக்குகளை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு மிரட்டல்கள் வந்துச்சு. ஏன்னா உடனடியாகவே வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியரை வந்து ரோட்டில் போனவங்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண ஒரு வழக்கில் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அரசாங்கம் துணிஞ்சிருச்சு. அதனால வந்து மேலும் சில வழக்குகள் இது மாதிரி வரும், வீட்டில் வந்து போதைப் பொருளை வச்சு கூட கைது பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் வந்து மிரட்டல்கள் வந்துச்சு. என்னை வந்து அந்த ரோட்டில் சண்டை போட்டேன்ற வழக்கே வந்து காவல்துறை உண்மையிலேயே அவங்க சிந்திச்சது வந்து வீட்டிலேருந்து ஒரு துப்பாக்கி வச்சு எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். உங்களுடைய எங்கள் வீட்டில் ஒரு துப்பாக்கி வச்சு எடுக்கணும் அப்படின்றது தான் எண்ணம். அதுக்கப்புறம் சில ஆவணங்களை எல்லாம் பார்த்தேன். அந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து இவர் வந்து தீவிரவாத இயக்கங்களோட தொடர்பு உள்ளவர், சட்டவிரோதமாக ஒரு கைத்துப்பாக்கி வச்சிருக்காரு, இவரை 24 மணி நேரம் கண்காணிப்பில் வைங்கன்னு சொல்லிட்டு உயரதிகாரிகள் உத்தரவு போட்ட நகலை எல்லாம் நான் பின்னால பார்த்தேன். நான் அந்த மாதிரி வழக்குகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை எதிர்த்து மோதிரம் தான் இதுக்கு சரியான தீர்வா இருக்க முடியும் அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி வழக்குகள் போடுறாங்க, இதுக்காக பயந்துகிட்டு நம்ம இருந்தோம்னா இவங்க மேலும் மேலும் ஏறி அடிப்பாங்க. 2 மாசம் ஜெயிலே இருந்துட்டு வந்தாச்சு, 2வது வழக்கிலையும் கைதாயாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்களோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். கூட வழக்கறிஞர் நண்பர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எவ்வளவு சப்போர்ட் இருந்தாலும் இவங்களை நம்ம தொடலாமா, இவங்களை பற்றி இந்த அளவு விமர்சித்து எழுதலாமா அப்படிங்கிற ஒரு பயம் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்டயே இன்னைக்கு வரலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுக தலைவர் கருணாநிதி குறித்து எழுதும்போதோ அல்லது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை பற்றி எழுதும்போதோ இல்லை ரொம்ப சர்வ அதிகாரம் பொருந்திய நபராக இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இங்கே சென்னை மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையாளர் இவங்களை பற்றியெல்லாம் எழுதும்போது எப்படி நீங்கள் அவ்வளோ ரொம்ப பட்டவர்த்தனமாக அவங்கள அவ்வளோ கடுமையாக விமர்சித்து எழுதுனீங்க? அந்த துணிச்சல் எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த துணிச்சல் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு வகையில் இந்த ஊடகங்கள் வந்து இதை வந்து ஒரு சரியான முறையில் வந்து இந்த தப்பு பண்ணுறவங்களை வந்து விமர்சிக்கலைன்ற கோபம் எனக்கு உண்டு. சரி, ஒரு உரிய முறையில் அவங்க விமர்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கோபம் உண்டு. அதனால வந்து இந்த இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் இருக்குது, எனக்குன்னு எடிட்டர் யாரும் கிடையாது என்னை கட்டுப்படுத்துறதுக்கு. அதனால வந்து ஒரு என்னோட கோபத்தை வந்து நான் அந்த அந்த கடுமையான எழுத்துக்களின் மூலமாக வெளிப்படுத்தினேன்னு தான் சொல்லணும். நான் எனக்கு வந்து இன்னும் வலுவாக பதிவு செய்யணும். எனக்கு இது ஆத்திரம், ஊடகங்கள் எழுத மாட்டேங்குது, வேற யாரும் இவங்களை எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க, கையில் அதிகாரம் இருக்குன்றதுனால இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதிரான இந்த விஷயங்களை அம்பலப்படுத்தும் போது வலுவாக பதிவு செய்யணுன்ற நோக்கத்தில் தான் அப்படி நான் அந்த மாதிரி எழுதினேன். துணிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த காவல்துறை சித்திரவதை வழக்குகள் இதெல்லாம் சந்திச்சதுனால இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வேற என்ன மோசமாக ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு வந்துச்சு. 3rd டிகிரி டார்ச்சர் அனுபவிச்சாச்சு, ஜெயிலில் போயாச்சு, ஃபால்ஸ் கேஸ் ஃபேஸ் பண்ணியாச்சு, அடுத்து இனிமேல் என்ன பண்ணுவாங்க, ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற உணர்வு எனக்கு வந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன எழுதினாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ரியாக்ட் பண்ணினது அப்படின்ட்டு நீங்கள் எழுதின விஷயத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தது, ஏதாவது ஒரு அதிகாரியினுடைய சேஞ்ச் நடந்தது, இந்த நீங்கள் தலைமைச் செயலாளர் பற்றி எழுதியிருக்கீங்க, அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கு? நான் வந்து ஒரு இந்த ஜாஃபர் சேட்டு மேலே வந்து இந்த வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக சமூக சேவைன்ற இதில் கேட்டகரியில் வந்து அவங்க வீட்டு மனையெல்லாம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணேன். 2011 அதிமுக அரசாங்கம் வந்தவொடனே வெறுமனே எக்ஸ்போஸ் பண்ணுறதோட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி மேலே என் பேர்லேயே நான் புகார் கொடுக்குறேன். அந்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுச்சு. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. என்னோட புகாரின் பேர்ல தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. ரொம்ப ஒரு சர்வ வல்லமை படைச்சு தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த கூட ஒரு அதிகாரி வந்து என்னால சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இன்னும் வந்து மண்டபம் முகாம்ல தான் ஒரு அதிகாரியா இருக்காரு. வேற நல்ல போஸ்ட் அவர் எதுவும் கொடுக்கல. அதெல்லாம் வந்து நான் ஒரு நல்ல பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். 1. 2வது ஜாஃபர் சேட்டு அண்டு கலைஞரோட PA சண்முகநாதன், சரத்குமார், கலைஞர் டிவி MD சரத்குமார், இவங்கெல்லாம் பேசின உரையாடலையும் நான் வந்து டெல்லிக்கு போய் பிரசாந்த் பூஷன் மூலமாக நான் வெளியிட்டேன். அதை ஒட்டி CBIக்கும் நான் ஒரு புகார் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து 2G வழக்கில் ஆவணங்களை டேம்பர் பண்ணுறதுக்கான உரையாடல்கள் தான் இந்த உரையாடல்கள். ஸோ இது தொடர்பாக ஆவணங்களை டேம்பர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்யணும்னு சொன்னேன். இதை வந்து பிரசாந்த் பூஷனும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. இதில் CBI விசாரணை இப்போ தொடங்கி நடந்துகிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அவங்கள வாய்ஸ் டெஸ்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு ஆடியோ வந்து இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க எடுத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இது போக வந்து ஒரு காவல்துறையிலையோ இல்லை சில உயர் அதிகாரிகள் பற்றியோ இந்த மாதிரி ஊழல்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க கலீக்ஸ் மற்றும் பியர்ஸ் மத்தியில் அவங்களோட ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகுது.
ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்க்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட வந்து இந்த ஒரு 1.5 வருடம் முன்னாடி வந்து கிண்டியில் வந்து விஜிஎன் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு லேண்டை வந்து ரொம்ப குறைந்த விலையில் வந்து அதிகாரிகளோட துணையோட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு 1.5 வருஷம் முன்னாடி அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி சிபிஐ வந்து அந்த சிபிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகள் மற்றும் விஜிஎன் டெவலப்பர்ஸ் இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சிறு சிறு தாக்கங்களை என்னால் உண்டு பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்புறேன்.